உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமான்மணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்தவர் மழலை முழுவதிலும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணம் அருமே. திருச்சிற்றம்பலம். அத்தியாயம் 5. பிரம்ம தீர்த்த மகிமை. பிரம்மா மேலும் சொன்னார். அரண்யத்தின்று பர்ணசாலையின் வாயிலை அடைந்த சாந்த மூர்த்தியான கௌதமரை எதிர்கொள்ள சிவபக்தியே ரூபம் கொண்ட ஜெகன்மாயமான கௌரி தேவி எதிர்வந்தாள். தொங்கிய தேகமும் நிறைந்த தாடி மீசையும் தீர்த்தஸ்தானத்தால் சுத்தியான மிக சிவந்த ஜடைகளும் ஜுவாலையில் சிறந்த அக்னிபோல் தரிக்கப்பட்ட ருத்ராட்சங்களும் விபூதி திரிபுண்டரங்களால் பிரகாசிக்கும் விசாலமான நெற்றியும் வெள்ளை பூணூலும் ருத்ராட்ச மாலைகளும் சிவந்த மரப்பட்டாடைகளும் தபசினால் இழைத்த சாரீரமும் ருத்ர பிரதிக்கிரமான வேதமந்திர பாராயணமும் சிவனே பழுத்த நிறைந்த உருவம் கொண்டது போன்ற பேச்சுற்றவரும் தேஜோநிதியும் தயோநிதியும் முதிர்ந்த வயதும் பரமசிவ பக்தியும் நிறைந்த பிரித்திய சூரியனை போன்றவருமான மகான் தன் எதிரே சிஷ்ய கணங்களோடு வருவதைக் கண்டு கைகூப்பி அவரை வணங்கத் தொடங்கினார். சர்வ ஜெகதாம்பிகை கைகூப்ப கண்டு இதென்னவென்ற ஆச்சரியத்துடன் அவளை தடுத்து தான் அவளை வணங்கினார் கௌதமர். கௌரி, பாக்கியவதி, லோகமாதா, தயாநிதி, பக்தனை ரட்சிக்கும் பொருட்டு ஒரு விஜயத்தால் நீயே இங்கு வந்தாய் போலிருக்கிறது. பூஜியே, முந்தியே பூஜிக்க வேண்டிய காரியத்தை அறிந்தேதான் உன்னிடம் இருந்து பிரிந்து சிஷ்யர்களுடன் கூடி நான் இங்கே இருக்க நேர்ந்தது போலும். தேவி, நிஜஸ்வரூபத்தில் சிறிய மாய விளையாட்டு இல்லையெனில் பிரபஞ்சம் எப்படி சித்தி கூடும்? அதிருக்கட்டும், மாயா விளையாட்டை முழுவதும் சொல்லவோ உன்னை அறியவோ ஒரு காலும் முடியாது. இப்போது இந்த சுத்தமான தர்பாசனத்தில் உட்கார்ந்து விதிபூர்வமாய் என்னால் சமர்ப்பிக்கப்பட்ட ஜலத்தை கொண்டு திவ்ய பாதங்களை அலம்பி மேலும் சுத்த தீர்த்தத்தை ஆசமனம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பக்த விருத்தனான முனிவர் தம்மால் சமர்ப்பிக்கப்பட்ட தர்பாசனத்தில் உட்கார்ந்திருந்த அம்பிகையை பூஜித்தார். பக்தியுடன் பூஜை முழுவதும் முடிந்தது. கௌரியால் அநியாகிக்கப்பட்டு தானும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார். பரவசரான அவருக்கு ஆனந்தம் பொங்கி தேகம் மயிர்கூச்செடுக்க கண்ணீர் சொரிய தன் நேர்த்தியான பற்களின் காந்தியால் திக்குகளை விளக்க செய்து கத்கதஸ்வரத்துடன் பேசினார். ஆஹா, அளவற்ற தேஜஸான சம்புதேவருடைய பெருமையோ இது! பக்தவக்ஷலர் தன் நிஜ பக்தனை ரட்சிக்கும் பொருட்டு உன்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். ஹே அம்பா, உன்னை பார்த்த பிறகு சித்திக்காத பொருள் ஏதேனும் உண்டா அல்லது வேண்டியதுதான் மற்றொன்று உண்டா? பகவதி, பக்தியின் பெருமையை காட்டுவதற்கென்றே கைலாசகிரி விருந்தாந்தகம், காம்பதீர தவசு, அருணாச்சலத்தை பற்றிய அங்கேயும் பக்த ஆசிரமத்திற்கு நீ நேரே வந்ததும் நிகழ்ந்ததவென்று எனக்கு நன்றாய் தெரிகிறது. கருணாமூர்த்தி, இனி செய்ய வேண்டியதை அருளுடன் சொல்வாயாக என்று சொன்ன சர்வஜரான மகரிஷியின் வார்த்தையை கேட்டு அம்பிகை சந்தோஷமாய் அந்த முனிவரை கொண்டாடினான். உங்கள் வைபவம் இத்தகையது என்பதாலே தேவபதியான சிவனே இத்தனை தபசிகளில் உங்களை பார்க்கும்படி கட்டளையிட்டார். சிவ ஆகமங்களிலும் வேதங்களிலும் நீரே கரை கண்டவர். சிவபக்தர்களுள் உங்கள் தவத்தால் நீரே சிவசம்மதமானவர். சிவன் நான் அருணாச்சலம் என்று விளங்குகிறேன் என்றும் அதன் மகிமையை உங்களிடம் இருந்து அறிய வேண்டும் என்றும் அஞ்ஞாகிப்பித்தார். ஆகையால் நான் அருணாச்சல சன்னதியில் தவம் புரிய வந்திருக்கிறேன். உமது தரிசனத்தாலே ஈஸ்வரன் கருணை புரிவார். சிவபக்தர்களோடு சம்பாஷணை, சிவசங்கீர்த்த சிரவணம், சிவலிங்கார்ச்சனை இவையேதான் லோகத்தில் ஜென்மம் எடுத்ததன் பயன். ஆகையால் தங்கள் மூலம் இந்த மகாத்மியத்தை தெளிவாய் உபதேசகரமாய் கேட்க வேண்டும். ஞான விசேஷத்தால் நீரே என் பிதா என்று கௌரி சொல்ல தபோநிதியான கௌதமர் அதை கேட்டு ஈஸ்வரனை தியானித்து சொல்லத் தொடங்கிறார். அருணாச்சல மகிமை யாதென தெரியாதது போல் நீ கேட்கிறாய். நீயே சகல விந்திய வடிவமும் சிவமாயம் என்று எனக்கு தெரியும். அல்லது பக்தர் மூலம் சிவ தத்துவமயமான விஷயத்தையும் சிவமகிமையையும் கேட்பது உனக்கு பிரத்திகரமானது போலும். வேதங்களை கற்பதும் ஆர்வவிப்பதும் எப்படி சுபமோ அப்படியேதான் சில விஷயங்களை சொல்வதும் கேட்பதுமாம். இன்றுதான் என் தவமும் சதாசர்வமும் சபலமாயிற்று. ஏனெனில்
ஹரகௌரி கிருபையால் சிவனால் அஞ்ஞாகிக்கப்பட்டு நான் இந்த உத்தம மகிமையை சொல்ல அதை சிரத்தையுடன் உட்கொள்ளப்படுகிறது. சகல பாவங்களையும் போக்கவல்ல அருணாச்சல மகிமை என்ற இப்பிராதான புண்ணியத்த விஷயத்தை பகவதி நீ கேட்பாயாக. அருணாத்திரிமயமான லிங்க சம்பவம் முழுவதும் கோடி முகங்கள் இருந்தாலும் சொல்லி முடியாது. பிரம்மாக்கள் கோடி பேர் கூடினாலும் அவர்களாலும் அருணாச்சல மகாத்மியத்தை சொல்லி முடியாது. தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் கோரிக்கைகளை அடையவும் முற்காலத்தில் பிரம்மா, விஷ்ணு, சூரிய, சோம, அக்னி, இந்திராதி தேவர்கள், திக்குபாடர்கள், சித்த, சரண, யச, வித்யார, கந்தர்வ, நாகங்கள், பட்சிகள், திவ்ய முனிகள், சித்த யோகிகள் முதலானவர்களால் அருணாச்சல வடிவம் ஆராதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருணகிரீசர் தரிசன மாத்திரத்தில் சகல பாவங்களையும் போக்கி சேவித்த மாத்திரத்தில் கோரிக்கைகள் யாவையும் நிறைவேற்ற வல்லவர். தூரத்தில் இருப்பவர்கள் கூட சோனாத்ரி என்று சொன்ன மாத்திரத்தில் முக்தி அளிக்க வல்லவர். அருணாத்ரி என்பது தேஜோமயம் என்று பிரசித்தமானது. யோகிகள் அதை தியானித்து சிவாஜ்யம் அடைகிறார்கள். அதன் சந்நிதியில் செய்யப்பட்ட தியானம் யஞம், ஜபம் முதலிய அழிவற்ற பயனை தரும். முன்காலத்தில் சிவ தேஜஸின் லேசத்தினின்று உதித்த பிரம்ம விஷ்ணுக்கள் அகங்காரங்கொண்டு ஒருவரை ஒருவர் வெல்ல விரும்பி யுத்தம் செய்தார்கள். அப்போது அவர்களின் கர்ப்பத்தை அடக்கும் பொருட்டு யோகிகளால் தியானிக்கப்பட்ட சதா சிவன் ஆதி மத்தியம் அந்தமில்லாத தேஜோமய அக்னிஸ்தம்ப பந்துக்களையும் விளக்கி 10 திசைகளிலும் நடுவில் காணப்பட்டார். அப்போது அந்த தேஜஸ்தம்புவின் முடியடிகளை காண வேண்டி அவர்கள் முறையே ஹம்சவராக ரூபம் கொண்டு ஆகாயத்திற்கும் பாதாளத்திற்கும் சென்றார்கள். களைத்து துக்கித்த அவர்களை கண்டு தயாமூர்த்தியான பகவான் அவர்களுக்கு இஷ்டமான வரங்களை கொடுக்க உருவங்கொண்டு காணப்பட்டார். அச்சமயத்தில் வேண்டப்பட்டு தேவவேசர் பிரசத்தமாகிய அருணாத்ரி என்று ஸ்தாவரலிங்கமாய் விளங்கினார். தேஜோஷ்லிங்கமாம் இது தேவதுத்விநாதத்தாலும் அப்சர்களின் ஆடல் பாடல்களாலும் திவ்ய புஷ்பவத்தாலும் கடந்த 96 பிரம்மாக்களும் எப்பொழுதும் ஆராதிக்கப்பட்டு வருகிறது. விஷ்ணுவின் நாபிக் கமலத்தினின்றும் வெளிக்கிளம்பி பிரம்மலோகங்களை சிருஷ்டித்தார். முன்னொரு காலத்தில் இந்திரன் யோகிகளின் தவத்தை கெடுக்கும் பொருட்டு பிரம்மாவை பிரார்த்தித்தான். அதன் பேரில் பிரம்மா ஒரு அழகிய பெண்ணை சிருஷ்டித்தார். தான் சிருஷ்டித்த அழகுமிக்க தாமரை கண்களுடைய பெண் வடிவை பார்த்ததும் தானே மன்மத பாதங்கொண்டு பீடிக்கப்பட்டு அவளிடத்தில் மோகம் கொண்டார். அந்த அப்சர தலைவி கமலாசனான பிரம்மா தன்னை தொட விரும்பியதைக் கண்டு அவரை நமஸ்கரித்து பிரதிக்ஷணம் பண்ணுவது போல் நடித்து ஓடிப்போக எண்ணினாள். அவள் பிரம்மதேவனை சுற்றி வருகையில் அந்த ஸ்திரியை இடைவிடாது பார்க்க வேண்டி பிரம்மாவுக்கு 4 திசைகளிலும் ஒரே நொடியில் 4 முகங்கள் உண்டாயின. அப்பெண் ஒரு பட்சியாக ஆகாயத்தில் கிளம்பினாள். பிரம்மாவும் ஆண் பட்சியாக தன்னை பின்தொடர கண்டு அவள் சோனாத்ரியிடம் சரணடைந்தாள். பிரம்மா விஷ்ணுகளால் கூட காண முடியாத அடிமுடியுடைய அருணகிரிநாதா, சரணம் அடைந்தவர்களை காப்பாற்றும் ரக்ஷகா, என்னை ரட்சி என்று பயத்துடன் அவள் கதற, அருணகிரி என்றும் உடனே வேடன் ஒருவன் கையில் வில்லோடு வெளிவந்து கருணன வில் பாணத்தை தொடுத்தான். எதிரில் வேடனை காணவே பிரம்மாவினுடைய மோகம் அழிந்து பிரம்மா சித்தந்தெளிந்து மிக வணக்கத்துடன் அகில சரண்யனான சோனாஸ்திரியை நமஸ்கரித்து சர்வ பாபாஹரனுக்கு வந்தனம். குலதாரி அருணாச்சலா, பக்ததீனா, சம்பு உனக்கு வந்தனம். தன் பக்தர்களால் சுய அறிவின்றி பாயும் அதர்மத்தினின்றும் அவர்களை காக்க வல்லவன் உன்னை தவிர வேற யார் உண்டு? தேகிகள் உன்னை விட்டு சுகமாய் ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதர்மத்தால் மகா பாவியான என் தேகத்தை உன் தேஜஸில் ஒடுக்கிக்கொள். விசுவாசமூர்த்தி, மற்றொரு பிரம்மையாவது சிருஷ்டி செய், அவன் மூலம் லோக சிருஷ்டி நடக்கட்டும் என்று சக்தியற்று பிரம்மா கூவினதை கேட்டு சிவன் வேடவேஷம் மாறி கருணாமூர்த்தி வடிவான சந்திரசேகரனாய் பிரம்மாவுக்கு கருணையை கூர்ந்தார். எந்நாளனுக்கு முன்னமே கொடுக்கப்பட்ட வயது மாறாது. எத்தனையோ பெரியோரும் கூட ராகதி தோஷங்கள் இல்லாமல் இல்லை. ஆகையால் தூரத்தில் நின்றபடியே அருணாச்சலம் என்ற தேஜோலிங்கத்தை தியானித்து
நீ சகல பாவங்களிலிருந்தும் விடுபடுவாயாக. மனோவாக்கு காயங்களுக்குண்டான தோஷங்கள் யாவும் அருணாச்சலத்தை தரிசித்த மாத்திரத்தில் நசிக்கும். இந்த அருணகிரி பிரதிக்ஷண நமஸ்கார ஸ்மரண அர்ச்சன ஸ்துதிகளில் ஜனங்களின் சர்வதோஷங்களையும் போக்கும். கைலாயம், மேரு முதலிய பர்வதங்கள் எனக்கு வாசஸ்தலங்களேதான். இந்த அருணகிரி நானே ஆவேன். இதன் சிகரத்தை பார்த்த மாத்திரத்தில் ஜனங்களுக்கு சர்வ பாவாஷ்ய மாத்திரமல்லாத ஞான திருஷ்டி கைகூடும். முன்னொருகால் என் அம்சலோகத்தில் உண்டான பிரம்மா தன் பெயரையுடைய பிரம்ம புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து மோகம் அழிந்தான். உலகே வடிவான நீயும் அப்படியே பிரம்ம தீர்த்தத்திற்கு குளித்து என்னை அர்ச்சித்து கைகூப்பி கும்பிட்ட வேண்டுமே. மௌனத்திடம் கிருதி பிரதிக்ஷணம் செய்து உன் பாவத்தை களைத்து சுகமுருவாயாக என்று சொன்னதை கேட்ட பிரம்மா பாபாஹரமான தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அங்குள்ள அருணாச்சலமாக நின்ற மகேஷனை கிரமப்படி ஆராதித்தார். இந்த பிரம்மயதியான நியதியுமான சித்த சுத்தியுடன் இந்த அருணகிரியை வெளிப்படையாக பூஜித்து உபகரித்து பாவங்களை ஒளிந்து லோகாதிபதியானார். அத்தியாயம் 6. நானா தீர்த்த மகிமை. கௌதமர் மேலும் சொன்னதாவது: முன்காலத்தில் ஸ்ரீமத் நாராயணன் பார்க்கடலில் சேஷாயியாய் ஒன்றும் அறியாமல் தூங்கினார். கல்ப முடிவு காலத்தில் கூட உலகம் இருளால் சூழப்பட்டு ஒன்றும் அறியாமல் இருப்பதைக் கண்டு நித்திய சூரிகள் கவலைப்பட்டு, ஆஹா கஷ்டம், விசுவாசம் இப்படி இருளால் வியாபிக்கப்பட்ட போதிலும் மகாவிஷ்ணு கல்ப முடிவு காலத்தில் கூட ஒன்றும் தெரியாமல் உறங்குகிறாரே, தேவர்களால் கூட பூர்ணமான தேஜோமூர்த்தியை காணவில்லை, இப்படியே இருந்தால் தமஸ் எப்படி நீங்கும் என்று மனதில் தீர்மானித்து தேவேசனும் உமாபதியும் தங்கள் ஆத்மாவும் நிஷ்கல தேஜோ ரூபமுமான சிவனை தியானித்தார்கள். நித்திய சூரிகளால் வணக்கத்துடன் வேண்டப்பட்ட தேஜோமூர்த்தியான பகவான் மகேஸ்வரன் விஸ்வரட்சத்தை பொருட்டு பிரசன்னனானார். அதனால் தேஜோமயகரமான சம்புவினின்று பொறிகளாக கிளம்பி 30 கோடி தேவர்கள் வெளியே சிதறினார்கள். சகல தேவர்களாலும் எழும்பப்பட்ட ராமாபதி நடந்ததை அவர்களிடமிருந்து அறிந்து சகலமும் தோன்றி பிரகாசிப்பதை பார்த்து தன் மனதில் ஆலோசித்தார். இருள் மீறினதால் நான் ஆகாலத்தில் தூங்கிவிட்டேன். பரஜோதியான சிவன் என்னை எழுப்ப தன் சொரூபத்தை காட்டினார் போலும். ஜெகத் சிருஷ்டி காரியங்களை தானே நடத்த தலைப்பட்டார். இனிமேல் எனக்காவது பிரம்மாவுக்காவது என்ன வேலை இருக்கிறது? ஆத்மயானமற்ற நித்திரையால் தன்னையே மறந்த நான் வீணனை. இனிமேல் நான் உடனே சர்வ காந்தர்வனான சங்கரனையே சரணமடைய வேண்டும். ஏனெனில் சம்பு தரிசனம் சகல பாவங்களையும் போக்கி எல்லோர் கோரிக்கைகளையும் நிறைவேற்றும். அது மிகவும் பரிசுத்தமானது. அற்ப புண்ணியர்களுக்கு அது கிடைக்காது என்று தன் ஆத்ம ரூபமும் ஜோதிலிங்கமும் ஆன சதா சிவனை தியானித்து பக்தியோடு ஸ்ரீஹரி மீண்டும் மீண்டும் தேவனுக்கு சாஷ்டாங்கமாய் வந்தனம் அளித்தார். அதனால் அவர் விசுவாச சிருஷ்டிகரனான ஈஸ்வரனை பாவங்களை போக்க வேண்டி பிரதி செய்தார். அப்பொழுது தேஜோமயகரமான சம்பு சரணமடைந்தவர்களை காப்பவனானபடியால் ஷடாட்ச விஷணத்தால் ஹரிக்கு அனுகிரகித்து எழுந்திரு என்றார். ஹரி எழுந்து கருணை நிறைந்த சந்திரசேகரனை பிரார்த்தித்தார். திரிபுவனேஷா, திரிமூர்த்தி, திரிகுணதாரி, திரிதேவஸ்ரூபா, திரிநேத்ரா, திரிபுரஹரா, உனக்கு வந்தனம். நீயே விசுவபதியாகையால் அம்ச கோடிகளான தேவர்களின் மூலம் காரிய காரண பாவத்தால் உன் நிச்சயால் காரியங்களை செய்கிறாய். என்னை ஜெகத்பாலனத்திற்காக நியமித்து மாயையால் மோகிக்கவும் செய்த நீ என் குறைவையோ சங்கற்பத்தையோ நீக்கவில்லையே. ஜெகன்மூர்த்தியான உன் பேரில் என் பாரம் போரப்பட்ட குற்றத்திற்கு நான் என்ன செய்வேன்? அகால சயனத்தால் எனக்கு குறை உண்டாகட்டும் என்று விருப்பமிராது. ஹே சம்போ, என் தோஷத்தை நீக்கு என்று ஹரி வருந்துவதை ஹரன் பார்த்து அவருக்கு இந்த பிராய்ச்சத்தை தெரிவித்தார். பூமியின் கண் அருணாச்சல வடிவில் நான் இருக்கிறேன். அதை கண்ட மாத்திரத்தில் உனக்கு அஞ்ஞகம் நசிக்கும்.
முன்னொரு காலத்தில் முன்னொரு விஷ்ணுவுக்கு அங்கே என்னால் வரம் கொடுக்கப்பட்டது. அந்த சமயம்தான் தேஜோலிங்கமான அருணாச்சலமானதும் ஆகும். லோக ரட்சத்தின் பொருட்டு தேஜோமயமான இது இப்படி பிரசந்தமாயிற்று. இருந்தாலும் இது அக்னிமயம்தான், அளவற்ற மகிமையும் கொண்டதுதான். ஜோதி அதனுள் அடங்கி இருப்பதாலே நதிகளும் அருவிகளும் மழை நீரும் அதனிடத்திலே லயமாயிருக்கின்றன. மேலும் அதன் மகிமை குருடருக்கு பார்வையையும், நொண்டிகளுக்கு கால் நடையையும், அபுத்திரர்களுக்கு சந்தான விருத்தியையும், ஊமைகளுக்கு வாக்கையும் அளிக்கின்றது. சர்வ சித்தி லாபத்தையும், சர்வ வியாதி பிரசமன்னத்தையும், சர்வ பாவ சவத்தையும் உண்டு பண்ணி கொண்டு வரம் அருள்வதாய் விளங்குவது அருணாச்சலம் என்று சொல்லி மகாதேவன் மறையவே ஹரி அருணாச்சலத்திற்கு வந்து தவம் தொடங்கி சோணாச்சலையை உபசரித்தார். மலையை சுற்றியுள்ள காடுகளில் தேவ கணங்களைக் கண்டு ரிஷிகளுக்கு புண்ணிய சிரமங்களை நிரூபித்தார். வேதங்கள், வேதாதகங்கள், உபனிஷத்துக்கள் முதலிய யாவற்றுக்கும் மீண்டும் வடிவுண்டாக்கி மேன்மையான 100 அப்சர குலங்களை சிருஷ்டித்து அவர்களை ஆடல் பாடல் வாத்தியம் முதலானவற்றால் இங்கே இவரை சேவியுங்கள் என்று அஞ்ஞாகிப்பித்தார். அவர் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி அருணகிரியை ஆராதித்து பிரதிக்ஷணம் செய்து தன் பாவங்களை போக்கி சர்வாலோகாதிபத்தியம் பெற்று கந்த வடிவழகு வாய்ந்த ஸ்ரீ தேவியுடன் கூடி விளங்கலானார். தேஜோராசியான சூரியன் அசுரர்களால் பீடிக்கப்பட்ட போது பிரம்மாவினால் உபதேசிக்கப்பட்டு பக்தியுடன் அருணகிரீஷனை பூஜித்து பவித்திரமான பிரம்ம தீர்த்தத்தில் மூழ்கி இந்த சுயம்பிரபுவான அருணாத்திரியை பிரதிக்ஷணம் செய்ததால் அசுரர்கள் யாவரையும் ஜெயித்து மேரு பிரதிக்ஷணத்தையும் தனக்கண்ணிய தேஜஸையும் அடக்கவல்ல பரமான தேஜஸையும் பெற்றான். தட்ச பிரஜாபதியின் சாப அக்னியால் பிடிக்கப்பட்டு சந்திரன் சிவ உபதேசத்தால் அருணாச்சலத்தை அர்ச்சித்து திரும்பவும் தன் ரூபத்தை அடைந்தான். அக்னியும் பிரம்ம ரிஷி சாபத்தினால் க்ஷயரோகத்தால் அசுத்தமான போதிலும் அருணாச்சல சேவையால் முன்போல் மறுபடி சுத்தனானான். சிவனிடம் வரம் பெற்று முன்காலங்களில் ஜெகத்பதிகளாக விளங்கின விருந்திரன், பலன், பாகன், நமுசி, ஜம்ருகன் ஆனவர்களை கொன்ற பாவத்தால் தன் பலம் சனித்து ராஜ்ய பிரஷ்டனான இந்திரன் சிவனை ஆராதித்து சிவன் உபதேசிக்கப்பட்டு அருணாத்திரி கிரமமாய் சேவித்ததால் தன் தோஷங்கள் நசித்து பிறகு அஸ்வமேத யாகம் செய்து சிவனுக்கு பிரதியுண்டு பண்ணி இந்திர பதவியை திரும்பவும் பெற்றபடியால் அவன் இன்றைக்கும் 100 அப்சர குலங்கள் சேவையின் பொருட்டு திவ்ய துந்துபி வாத்தியங்களாலும் புஷ்ப வரிஷ்டிகளாலும் சோனாத்திரியை ஆகாயத்திலிருந்து அன்புடன் பூஜிக்கிறான். சேஷ சர்ப்பமும் சோனாசனை ஆதரித்து சிவனருள் பெற்று பூமண்டலத்தை சுமக்க தக்க வல்லமையை பெற்றான். மற்ற நாகங்களும் கந்தர்வ சித்த அப்சர கூட்டங்களும் திக்குபாணர்களும் சோனாத்திரி சேவையிலேயே வேண்டிய வரங்களை பெற்றார்கள். அசுரர்களை வெல்ல எத்தனித்த தேவர்கள் அவரை வணங்கியதால் அவர்களுக்கு அவர் அருள் புரிந்தார். துவஷ்டாவினால் அமைக்கப்பெற்ற வடிவுடைய சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் அதிபதியான போதிலும் அருணாத்திரியை கடக்க முயன்ற போது ரதத்தில் பூட்டிய குதிரைகள் சக்தி இழந்து களைத்தன. அவனும் சோனாகிரி தேஜஸில் தன் மேன்மையை இழந்து ஆகாயத்தில் தன் மார்க்கத்தில் செல்ல ஒரு விதத்திலும் முடியவில்லை. அதன் பிறகு பிரம்மாவின் உபதேசத்தால் அருணாச்சலத்தை ஆராதித்து அவரது கிருத்தியினால் தன் குதிரைகளை சக்தியடைய தானும் தன் வழி சென்றான். அன்று முதல் சூரியன் சோனாகிரியை தாண்டுவதே இல்லை, அதை பிரதிக்ஷணம்தான் செய்கிறான். பூர்வத்தில் தக்ஷ் யக்ஞத்தால் சோதிக்கப்பட்ட தேவர்கள் அருணாச்சலத்தின் அருளாலே புதிய அங்கங்களை பெற்றார்கள். பூஷா பல்லையும், கேது கையையும், பகன் கண்ணையும், வாணி மூக்கையும் பூரணமாய் பெற்றதற்கான காரணம் அருணாச்சல சேவையேதான். முன்னொரு காலத்தில் பலிச்சக்கரவர்த்தி பூதானம் செய்வதை தடுக்க வேண்டி தீர்த்த தாரையை அடைத்த சுக்கிரன்
விஷ்ணுவினால் தர்பை முனையால் குத்தப்பட்டு தன் நேத்திரத்தை இழந்தான். அவனும் சோணாச்சலம் வந்து அதிதீவிர தவம் புரிந்து தன் பாவத்தை போக்கி கண்களை திரும்பவும் அடைந்தான். சூரியமலையில் உதித்து சூரிய சாரதியான அருணன் அருணாச்சல சேவையால் பரிசுத்தனானான். பிரதர்ணனன் என்றொரு அரசன் அருணாச்சலனை கானத்தால் சேவித்திருந்த ஒரு தேவ கன்னிகையை அடக்க முயன்றான். அவனுக்கு ஒரு நொடியில் முகம் குரங்கு முகமாய் மாறிற்று. உடனே மந்திரிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டு அவன் அந்த ஸ்திரியையும் அருணாச்சலேஸ்வரருக்கு திரும்ப கொடுத்ததுடன் மற்றும் அநேகரையும் அவருக்கு சமர்ப்பித்தான். அவன் முகம் முன்போல் மாறி மேலும் அவன் சிவ கிருபையால் சிவாஜ்யமும் அடைந்தான். நாரதரை துக்ஷித்த அவர்களால் சபிக்கப்பட்டு புஷ்பகரமென்ற பக்தியற்ற புத்திஹீனனான கந்தர்வன் புலிமுகமாக பெற்றான். அவனே அதை அறியவில்லை. அவனைக் கண்டு மற்ற கந்தர்வர்கள் இதென்னவென்று ஒருவரை ஒருவர் கேட்டு வியந்தார்கள். அதன் மேல் அவன் அதை அறிந்து அருணாத்திரியை ஆராதித்து முன்போல் நல்ல முகனானான். இதை சுற்றி 2 யோசனை தூரம் சிவபூமி என்று பிரசித்தமானது. அதன் எல்லைக்குள் உள்ளவர்களுக்கு முக்தி ஒருபோதும் தவறாது. பூர்வத்தில் சப்த ரிஷிகள் சாப தோஷத்தோடு அருணாச்சலத்தையே பிரபுவென்றெண்ணி ஆராதித்தார்கள். அந்த சப்த ரிஷிகளான மகான்களுக்கு அருணாச்சலேசன் பாவ விமோச்சனம் அளித்தான். அந்த ரிஷிகளால் நிரூபிக்கப்பட்ட தீர்த்தம் ஒன்று கிரியின் சமீபத்தில் உண்டு. அது பாபாயரகட்சமும் சுபகரமும் ஆனது. மூடவனான ஒரு முனிவர் சோணாச்சலத்திடம் தன் கால்களை பெற வேண்டி வந்தார். மனதுக்குள்ளேயே பிரார்த்தித்து கொண்டு கையில் கட்டைகளை ஊன்றி நடந்து முழங்கால் தேய்ந்து தாக சாந்திக்காக சோனாகிரி நதியை சென்றார். கரையில் கைக்கட்டைகளை வைத்துவிட்டு தீர்த்தம் அருந்துகையில் அங்கே ஒரு கொடியவன் தாக சாந்தி செய்து கொள்வதை கண்டார். அந்த கொடியவன் இந்த மூடவரை கைக்கட்டைகளை அந்த தீர்த்தத்தில் எரிந்து, கைக்கட்டைகளோடு சோணாச்சலம் எப்படி வந்தாய், இது ஏனடா உனக்கு என்று கேட்டுவிட்டு கோபத்துடன் ஓடிவிட்டான். உடனே மூடவருக்கு பாதங்கள் உண்டாயின. அந்த கொடியவனை காணவில்லை. தன் கைக்கட்டைகளை தானே கைகொண்டார். அருணகிரியை கண்டு வணங்கினார். தன் வீட்டை நோக்கி சென்றார். அங்கு பூர்த்தியாய் நல்ல ரூபத்தை பெற்று அந்த மகாமுனி சந்தோஷித்தார். மகா ஆத்மகளான மற்ற சிவபக்தர்கள் இந்த அதிசயங்கண்டு கால் வந்த மூடமுனிவனை வணங்கினார்கள். அவரும் வந்த வழியே திரும்ப சென்றான். இந்திர புத்திரனான வாலி என்ற ஸ்ரீமான் உதயகிரியின்றும் அஸ்தமனத்திற்கு தாண்டுகையில் நடுவில் தேவர் தொழும் அருணகிரியை மீற எத்தனித்து பார்த்து பலமற்று கீழே விழுந்தான். பிறகு அவனது தகப்பனான இந்திரன் வந்து இது சோணாகிரி என்று சொல்லவே வாலியும் தேஜோலிங்கத்தை அர்ஜித்து திரும்பவும் முன்போல் பலவான் ஆனான். தர்மாத்மாவான நளன் இதை ஆராதித்து தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மாணவ பிரியர்களை நீதியாய் ரட்சித்தான். இளன் கௌரிவதத்தில் பிரவேசித்தபடியால் திடீரென ஸ்திரீயாய் மாறி ஒன்றும் தெரியாமல் தன் புரோகிதரான வசிஷ்டரை வினவினான். அவர் அருணாச்சலத்தை உபாசிக்கும்படி அவருக்கு உபதேசித்தார். அவன் அப்படியே செய்து திரும்பவும் புருஷனானான். சோமன் உபதேசத்தால் அருணகிரியை நினைத்து தபோபலத்தால் ஈஸ்வர அனுகூலம் பெற்று சாப மோட்சத்துடன் அமரர்களுக்கு துர்லாபமான பதவி அடைந்தான். மரண காலத்தில் மான்குட்டியின் ஞாபகத்தோடு சரீரத்தை விட்டபடியால் பரதன் முக்தியடையாமல் மானாக பிறந்தான். பக்தினி விரதத்தினால் ஹரி மிக துக்கித்தார். ஆயினும் பிரகுருஷி உபதேசத்தால் அருணகிரியை உபாசித்து தன் அவதாரங்கள் யாவற்றிலும் துக்க நிவர்த்தி அடைந்தார். சோணாச்சலனது அருளாலே சரஸ்வதி, சாவித்திரி, ஸ்ரீதேவி, பூதேவி முதலானவர்களுக்கும் நதிகளுக்கும் துக்க நிவாரணம் உண்டாயிற்று. சூரியன் கிழக்கிலும், விஸ்வாமித்திரர் தெற்கிலும், வர்ணன் மேற்கிலும், திரிசூலதேவன் வடக்கிலும் அருணாச்சலத்தை ஆசிரியித்தார்கள். 2 யோசனை தூரத்தில் உள்ள பர்வதங்களில் இந்நான்கு தேவதைகளும் இருந்து கொண்டு சோணாகிரியை வணங்குகிறார்கள்.
சோணாச்சலத்தின் 4 மூலைகளில் உள்ள தேவர்கள் சோணாச்சல வடிவான சிவனை அவ்விடங்களிலிருந்தே தொழுகிறார்கள். இதன் வடசிகரத்தில் ஒரு வருட விருட்சம் உண்டு. அதன் அடியில் சித்த வேதத்துடன் மகேஸ்வரன் எக்காலத்திலும் இருக்கிறார். அதன் நிழல் எப்பொழுதும் மிக பெரிய பரந்த வட்டமாயிருக்கும். தேவர்கள் கூட அதை வியந்து பார்க்கிறார்கள். இம்மலை 8 திக்குகளிலும் அந்தந்த திக்குப்பாளர்களுக்கு ஆராதிக்கப்பட்டு 8 லிங்கங்களோடு விளங்குகிறது. சிவாஜியை கொண்டு செலுத்தும் சிவபக்தர்களான அரசர்களுக்கும் இங்கே வேத நிருமித்த இடங்கள் உண்டு. வேண்டுகோளை நிறைவேற்றுகின்ற ஒரு பெரிய வகுள விருட்சகம் இங்கே இருக்கிறது. சாஸ்திர ஞானரான வாமதேவர் அதன் அடியில் நின்று ஈசனை உபசாரிக்கிறார். அகஸ்தியரும் வசிஷ்டரும் அருணேசனை பூஜித்து தனித்தனியே ஒவ்வொரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தூய தவத்தால் ஆராதித்தார்கள். முன்காலத்தில் ஹிரண்ய கர்ப்ப புத்திரனான சோனநாதன் என்பவன் இங்கே தீவிர தவம் புரிந்து கங்கையை வருவித்தான். அப்புண்ணிய நதி இங்கே சோனா நதியாக பிரவேசிக்கிறது. மலையை சுற்றி வேணா என்கிற புண்ணிய நதி பாய்கிறது. வாயுத்திக்கில் வாயு தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து மருத் பகவான் ஜெகத் பிரணனானார். வடத்திக்கில் சுவர்ண பத்மங்களோடும் மிக இனிய வாசனைகளோடும் கூடிய குபேர தீர்த்தம் உள்ளது. ஈசான்யத்தில் ஈசான்ய தீர்த்தம் இருக்கிறது. மேற்கே உள்ள தீர்த்தத்தில் கமல லேசான விஷ்ணு ஸ்நானம் செய்து கமலா தேவியால் சேவிக்கப் பெற்றான். அங்கே ஸ்நானம் செய்ததனால் நவகிரகங்கள் தங்கள் பதவிகளை பெற்றார்கள். அத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்பவர்களுக்கு நவகிரக பிரசாதம் உண்டாம். துர்க்கை, விநாயகன், ஸ்கந்தன், சேஷாத்ரி பாலன், சரஸ்வதி ஆகியவர்கள் பிரம்ம தீர்த்தத்தை சுற்றி இருந்து அதை ரட்சிக்கிறார்கள். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி, சோனானதம், சோனாநதி என்னும் இவை யாவும் எல்லா திசைகளிலும் எக்காலமும் அருணகிரியை மறைத்து நின்று சேவிக்கின்றன. ஆத்மசேத்திரத்தில் உண்டான பாவங்களை போக்கக்கூடிய சகல புண்ணிய தீர்த்தங்களும் ஸ்வர்க்கத்தி தீர்த்தங்கள் உள்ளவையோ பூமியில் உள்ளவையோ அவை யாவும் சோனாச்சன கிருபையால் இங்கே ஒருமித்து இருக்கின்றன. தெற்கே உள்ள அகஸ்திய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வதால் பாஷா ஞானம் உண்டாவதாய் பிரதிக்ஷம். முனிக்கணங்களோடு கூடிய அகஸ்தியர் அதில் பாத்பரத மாதத்தில் ஸ்நானம் செய்து அருணாத்திரியை பூஜிக்கிறார். வடக்கே உள்ள வசிஷ்ட தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வதால் வேதார்த்த ஞானம் உண்டாகிறது. மேருகிலியிலிருந்து வந்து வசிஷ்டர் ஆஜ்விஜ மாதத்தில் அதில் ஸ்நானம் செய்து சோனானரை உபாசிக்கிறார். இங்கு வடகிழக்கில் திசையில் கங்கை என்றொரு புனிதமிகு தீர்த்தம் உண்டு. இதில் நீராடுவோரின் சகல பாவங்களும் அழிவுறும். கார்த்திகை மாதத்தில் கங்கை முதலான சர்வ தீர்த்தங்களுக்கும் ஒன்று கூடி வந்து ஆதரவோடு அருணாத்திரியை சேவிக்கின்றன. அருணாத்திரி சந்நிதியில் பிரம்ம தீர்த்தம் என்ற மகா தீர்த்த சேவையினால் பிரம்மகத்தியாகிய மகா பாதங்கள் நீங்கும். மார்கழி மாதத்தில் பிதாமகர் பிரம்மலோகனத்தினின்று வந்து தினந்தோறும் அதில் ஸ்நானம் செய்து அருணாச்சலத்தை அர்ச்சிக்கிறார். அந்த சந்நிதியிலே சைவம் என்றொரு மகா தீர்த்தம் உண்டு. அதில் ருத்ரன் பிரம்ம கபாலத்துடன் மூழ்குகிறார். அதில் சம்பு தன் கணங்களோடு கூட மகா மாதத்தில் அனுகிரகிக்கிறார். அதனால் ஜனங்களுக்கு சர்வ பிராய்ச்சித்தங்களும் சித்திக்கின்றன. அக்னி திக்கில் சுபகரமான அக்னி தீர்த்தத்தில் அக்னி ஸ்நானம் செய்து ஸ்வாகா தேவியை அடைந்தான். காமனும் பங்குனி மாதத்தில் அதில் நீராடி சோனாத்திரியை ஆராதித்து சகல சுகங்களுக்கும் அதிபதியானான். தென்கிழக்கில் உள்ள வைஷ்ணவ தீர்த்தத்தில் பிரம்ம ரிஷிகள் மிக உற்சாகத்தோடு எப்போதும் இருக்கிறார்கள். லக்ஷ்மிபதி அங்கே சித்திரை மாதத்தில் வந்து ஸ்நானம் செய்து அருணாத்ரீசனை உபாசித்து சர்வலோகநாதனானார். குபேர திசையில் சூரிய தீர்த்தம் சகல ரோகங்களையும் போக்கக்கூடியது. வைகாசி மாசத்தில் சூரிய பகவான் வாழகியர்களோடும் வேதங்களோடும் கூட வந்து அதில் ஸ்நானம் செய்து ஈசனை ஆராதிக்கிறார். ஈச பிரம்ம உத்தரத்திற்குள் பரிசுத்தமான அஸ்வினி தீர்த்தத்தில் அஸ்வினி தேவர்கள் மூழ்கி சுத்தமானார்கள். சோனாகிரி சாரலில் சுபகரணமும் காம மோட்சங்களை கொடுக்கக்கூடியதுமான பாண்டவ தீர்த்தம் பிரசித்தமானது.
புண்ணிய தீர்த்தமான அதில் நீராடி பாண்டவர்கள் லோக பாலகர்கள் ஆனார்கள். பூதேவி சகல தேவர்களோடும் சேஷ்ட மாதத்தில் அதில் நீராடி சிவனை ஆராதித்து சர்வ ஓஷதிகளும் பழங்கள் முதலியவோடு கூடியவள் ஆனாள். சூரிய உத்தர திசையில் சைவச்ச தேவ தீர்த்தம் விஸ்வாதிபதிகத்திரமானவென்று பிரசித்தமானது. விஸ்வதேவர்கள் மகா பலசாலியான போலும் கூட யாச்ஞாபம் அடையாதவர்களாய் இருந்தார்கள். ஆஜாஷ்ட மாதத்தில் அதில் குளித்து சிவனை ஆராதித்ததால் தங்கள் குறை நீங்கினர். கிழக்கே உள்ள பிரசித்தமான இந்திர தீர்த்தத்தில் நீராடினதால் லட்சுமி தேவி உத்தமமான புருஷனை அடைந்தாள். வடக்கே உள்ள ஸ்கந்த தீர்த்தத்தில் நீராடினதால் ஸ்கந்தன் மகா பலசாலியானான். மேற்கே உள்ள சுபகரம் என்ற பிரசித்தமான கும்ப தீர்த்தத்தில் அகஸ்தியர், கும்பகர், கும்பர் இவர்கள் என்றும் இருக்கிறார்கள். கங்கை அடியிலும் யமுனை நடிவாரத்திலும் நர்மதை முடியிலும் சோனாகிரியை சேவிக்கின்றனர். இன்னும் அநேக தீர்த்தங்களும் உள்ளன. அவை அனைத்தும் மார்க்கண்டேய ரிஷியும் அறிய முடியவில்லை. அந்த முனீஸ்வரர் தவ மிகுதியால் ஈசனை சந்தோஷிப்பித்து செய்து பிரியத்துடன் பின் வரும் வரத்தை வேண்டினார். மார்க்கண்டேயர் வாக்கியம். அருணாத்ரி பகவான், தீர்த்தங்களோ ஆயிரக்கணக்கானவை. அவை அல்பர்களுக்கு தெரியப்பட மாட்டா. அவற்றை மனிதர்கள் ஏக பூமியில் எப்படி அடையலாகும்? ஒவ்வொன்றையும் தனித்தனியாய் சேவிக்க மனிதனால் முடியாது. நீயே தேஜஸ் முழுவதையும் உள்ளே அடக்கிக் கொண்டு உன்னை நெருங்க பயப்படுகிற சகல தேவர்களுக்கும் பூஜிக்கப்படுகிற சோனாத்ரியாக நிற்பாயாக. நான் என் தவத்தால் சோனாகிரியாம் சிவனை ஆராதித்து சர்வலோப உபாகாரத்தின் பொருட்டு சூட்சமான லிங்கத்தை பூஜித்தேன். திவ்ய விமானம் விஸ்வகர்மாவினால் நிர்மிக்கப்பட்டது. விவித உஸ்தவங்களும் சகலவித போகங்களும் கற்பிக்கப்பட்டன. முனிவர்கள் நானாவித தர்ம சாஸ்திரங்களை அடைந்து அவைகளை கொண்டு சகல சிவ ஆராதனைகளையும் நடத்தினார்கள். நானும் சிவனை பூஜித்து அக்னி காரியத்தில் அக்னியிலிருந்து உண்டான மேன்மையான சப்த கன்னிகளை சிவ பூஜைக்கு விநியோகித்தேன். பூர்வ காலத்தில் சத்துருக்களை ஜெயித்து தங்கள் ராஜ்யங்களை திரும்ப பெற்ற அரசர்களாலும் சோனாச்சலபாதி விசேஷமாய் ஆராதிக்கப்படுகிறார். இந்த அனுபவ வைபவம் விசித்திரமும் பாபகரமும் ஆனது. கிரிவடிவான இந்த லிங்கம் அமலமும் அண்ணாமலை என்று பெயருற்றதுமாம். வரப்பிரதரான இவ்வருணகிரிநாதரை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று வணங்கிய பக்தர்களை ரட்சிப்பவரும் நினைத்த மாத்திரத்தில் பாவங்களை போக்குகின்றவரும் ஆன அருணாச்சலரது பஜனம் அளவற்ற புண்ணியம் மிகுந்த உத்தமர்களுடைய பாக்கியம். அவரை உபாசித்து பயனடைவாயாக. ஸ்ரீ பார்வதி, அக்னிமயமான இந்த லிங்கம் பூமியில் எப்படி உண்டாயிற்று? இது சர்வ பிராணிகளுக்கும் சுலபமாய் தெரியும்படி எப்படி சாந்தி அடைந்தது? உத்தமகிரியின் என்று உண்டாகும் தீர்த்தங்கள் எப்படி உள்ளடக்கப்படுகின்றன? இதையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க கௌதமர் சொல்லத் தொடங்கினார். கிருத்தியுகத்தில் இந்த பர்வதம் அக்னிமயமும், துரோயுகத்தில் மணிமயமும், துவாபார யுகத்தில் ஸ்வர்ணபயமும், கலியுகத்தில் மரகதமயமும் இருக்கிறது. கிருத்த யுகத்தில் பல யோசனை வியாபித்து தேஜோமயமாய் இருக்கையில் மகரிஷிகள் வெளியே பிரதட்சணம் செய்து பிறகு தேவர்களால் மிக ஆதரவுடன் பிரார்த்திக்கப்பட்டு ஸ்ரீமத் அருணாச்சல பகவான் மெதுவாய் சாந்தமானார். அருணாச்சலர் எப்படி சமமானார்? தேவர்கள் எவ்விதம் இவரை பிரார்த்தித்தனர் என்று முனிவரை கௌரி தேவி கேட்டாள். அதை கேட்டு அவள் பக்தியை புகழ்ந்து கௌதமர் தத்துவத்தை அறிய விரும்பின அவளுக்கு மேலும் சொன்னார். அக்னி ரூபமான இக்கிரியை நெருங்க ஒருவராலும் முடியாமல் இருந்தது. அப்போது யாகங்கள் தேவனை ஆராதித்து தேவர்கள் ஈஸ்வரனை துதித்தார்கள். அருணகிரீஷ பகவானே, சர்வலோகங்களுக்கும் அருள்பவனே, உனது சுயரூபம் அக்னிமயமான போதிலும் பூலோகத்தில் சாந்தமாய் விளங்கல் வேண்டும். வேதங்கள் யாவமும் உன்னையே சிவ விக்கிரகமாக கொண்டு எது தாமிர வர்ணமாயும் அருணகாந்தியாயும் சிவ சர்வ மங்களமாயும் உள்ளதோ என்று கோஷிக்கின்றன. தாமிர அருணவர்ணனும் பரமாத்மாவுமான சிவனுக்கு வந்தனம், வேதிய ஸ்வரூபனுக்கு வந்தனம்,
சோமனும் சுகரூபியுமான உனக்கு வந்தனம். சாராசரமான உலகம் முழுவதும் உன் ரூபம்தான். ஆகையால் உன் ரூபமே தேவ சமூகமாகவும் காணப்படுகிறது. யுகாந்தத்தில் மேகமாரிகளும் பெருகிய ஓடைகளும் சமுத்திரமும் பெருகி வற்றுவதும் உமக்கேதான். ஏனெனில் அக்னியிலிருந்து ஜலம் உண்டாயிற்று என்பது வேதமொழி. ஆகையால் அற்புதமான ஷலங்கள் கூடிய பரமாத்மாவாம் உன்னிடம் இருந்தே ஜகத் சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. ஹே மகாதேவா, சுனாச்சலா, கிருபாநிதி, நீ குளிர்விப்பாயாக. ஹே பிரபுவே, சர்வ ஜனங்களின் அறிவுக்கு எட்டும்படி ஆவாயாக என்று இவ்விதம் தேவர்கள் யாவரும் மிக வணக்கத்துடன் வேண்ட பக்தவஷ்தரான பிரபு உடனே குளிர்ந்து எவருக்கு அறிவுக்கும் எட்டும்படி ஆனார். அதன் பிறகு நதிகளும் ஓடைகளும் பெருகின. மேகங்கள் மழை பெய்ததால் முன்போல் உள்ளே இழுக்கவில்லை. அப்படி இருந்தும் கூட இதை பூஜிக்கும் அறிவுள்ள ஜீவர்களுக்கு அநேக கோடி பாலசூரியர்களுக்கும் கால அக்னிக்கும் சமமான காந்தியாய் காணப்படுகிறது. திக்குபாலர்கள், தேவர்கள், மகரிஷிகள், மற்ற மகான்கள் ஆகியவர்கள் பிரார்த்திக்கப்பட்டு எல்லா தீர்த்தங்களும் சமுத்திரத்தை கூட தேடாமல் சகல ரஷங்களோடு நிறைந்து இதையே சுற்றி திரிகின்றன. பிரம்மா இன்னும் சொன்னார். இந்த விருந்தாந்தத்தை கேட்டு கௌரி தேவி மிக உற்சாகத்துடன் தீர்த்தங்கள் உற்பத்தி முழுவதையும் கேட்கத் தொடங்கினார். ஹே பகவன், இங்கே எவ்வெவ் தீர்த்தங்கள் மறைந்து வெளிப்படையாகவும் உள்ளன, அவை யாவும் எனக்கு சொல்வீராக என்று பார்வதி கேட்க, இதற்கு முன் கிரீஷனால் சொல்லப்பட்டதை கௌதமர் நினைத்து தீர்த்தங்களின் உற்பத்திகளை சொல்லத் தொடங்கினார். கிழக்கே இந்திர தீர்த்தம். அதில் ஸ்நானம் பண்ணி இந்திரன் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டான். அக்னி கோணத்தில் பிரம்ம தீர்த்தம். அதனால் அக்னியின் பிரசித்கரமான தோஷம் நீங்கியிற்று. தெற்கே யம தீர்த்தம். அதன் மூலம் யமன் பிரம்மாஸ்திரத்தில் உண்டான பயத்திலிருந்து விடுபட்டான். மேற்கே நைரு தீர்த்தம். அதனால் ரிஷிகள் பூத வேதங்களை ஜெயித்தார்கள். மேற்கே வர்ண தீர்த்தம். அதனால் வர்ணன் அழிவுற்ற அஸ்திர தோஷம் பெற்றான். வடமேற்கு வாயு தீர்த்தம். ஆகையால் வாயு ஜகத் பிரணான வல்லமை பெற்றான். வடக்கே சோம தீர்த்தம். சந்திரனுக்கு இதனால் க்ஷயரோகம் நீங்கியிற்று. வடக்கீழ் திசையில் ஈசான தீர்த்தம். இதன் மூலம் விஷ்ணுவுக்கே ஸ்ரீதேவி பத்தினியானாள். முற்காலத்தில் மார்க்கண்டேயர் ஈஸ்வரனை வணங்கி, சதாசிவ மகாதேவ தேவ ஜகத்பதே சங்கரா பகவானே, பல தீர்த்தங்களும் ஒருமித்து இங்கே எப்படி வரலாமோ அவ்வுபாயத்தை எனக்கு சொல்லக் கடவீர் என்று பிரார்த்திக்க, உமாபதியும் கேட்டு மிகுந்த சந்தோஷத்தில் அம்முனிக்கு உபாயத்தை கூறினார். பூஜா காலங்களில் சகல தீர்த்தங்களும் ஒன்று கூடி என் சன்னதியில் நின்று மறைந்த ரூபத்துடன் என்னை சேவிக்கின்றன. மகாமுனி, வேறெங்கும் போய் தீர்த்தங்களை தேட வேண்டாம். என் பூஜா காலங்கள் எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் ஒன்று சேர்ந்து இங்கே வருகின்றன. ஆகையால் பக்தர்களான சகல முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் நைவேத்தியமாம் சர்வ தீர்த்தம் சமாகத்தை இங்கே பார்க்கலாம். கௌதமர் கூறியது, தேவி, உன் காலத்தில் சங்கரர் மார்க்கண்டேயருக்கு இவ்விதமான தீர்த்த தரிசனத்தை கூறினார். சிவ சன்னதியில் பூஜா காலத்தில் சகல புண்ணிய தீர்த்தங்களும் பக்தர்களால் காணப்படுகின்றன. சோனாச்சலனை தரிசனத்தாலேயே விரதம், தீர்த்தம், தவம், வேதங்கள், யஞைகள், நியாமாதிகள், யோகங்கள் ஆகியவை அடையப்படுகின்றன. பர்வராஜ புத்திரி முனிவருடைய இவ்வாக்கியத்தை கேட்டு மிகவும் சந்தோஷித்து, பூமியில் உள்ள அற்புத தீர்த்த சேவை உபாயத்தை உம்மிடம் நன்கு கேட்டு நான் கிருதார்த்தையானேன். தவசிஷ்டரே, சங்கத்தால் தீர்த்தமெல்லாம் அடையப்பட்டது. உமக்கு வந்தனம். சிவனே என்னை இங்கே தவம் புரிய அஞ்ஞாகித்திருக்கிறார். உக்கிரமிகு அக்னி வடிவமாயினும் அமைதியுற்ற கிரிரூபமாயிருக்க பரமேஸ்வரனை பூமியில் மனிதர்கள் எவ்விதம் சேவிக்க கூடும் என்று கேட்டனள். அநேக சிவசேத்திர தீர்த்த வர்ணனை. நந்திகேஸ்வரர், முனிவரே, நீர் கேட்டபடி சகல சாராசரங்களின் சேமத்தின் பொருட்டு சிவசேத்திரங்களில் மேன்மையாய் விளங்கும் ஒன்று இருக்கிறது. அவர்களுடைய கர்மா அனுசரமாய் வெவ்வேறு யோனிகள் ஜன்மமென்று ஈஸ்வரனை நியமனம். நீர் கேட்டது அவர்களின் உபகாரத்திற்காக பயனாக வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு கோடி கோடி கல்பங்களில் கூட சம்சாரத்தின்றும் நிவர்த்தி கைகூடாது. சிறிது கர்மசேஷமும்
அவர்களது அஞ்ஞானமும் கூட திரும்ப திரும்ப ஜனன மரணம் என்ற ராட்டினத்திலேயே சேர்க்கிறது. அதினின்றும் விடுதலை இல்லை. கற்பக்குழியினின்றும் தப்புவதற்கு விசுத்தமான ஞான சதாதானத்தை தவிர வேறென்ன உபாயம் இருக்கிறது? முன்னரே நான் சிவக்ஷேத்திரங்களையும் ரிஷிபேதங்களையும் சேஸ்திர வாசஸ்தையும் பற்றி பொதுவாய் சொன்னேன். சிலர் கங்கா தீர்த்தத்திலும் சிலர் சரஸ்வதி தீர்த்தத்திலும், யமுனா, சோனா, நர்மதா, கோதாவரி, கோமாதி, வைமவாதி, சமுத்திர தீர்த்தங்களிலும், தபிவியங்களிலும், சிந்து நதி கரையிலுள்ள யாகசாலைகளிலும், நதி சமுத்திர சங்கமமாகிற இடத்திலும், கிருஷ்ணா, துங்கபத்ரை, உபவேணி, பெண்ணை, காவேரி, வைகை, தாமிரபரணி, மந்தாகினி, ஷிப்ரா, யயூரா, முரளா, ஜராவதி, யாதுஷ், கங்காஷி, கன்னியாகுமரி, தமசா, வருணை, விபாஷா, சத்ருனி, சமர்ணி, பீமரதி, பிந்துதரஸ், பம்பா, பைரவி, கௌஷிகா, மாலினி, கந்தத், மானஷா, அசோத்தஷா, இந்திரமயுந்தா, மணிக்கர்ணிகா, வரதா, பாதாள கங்கா, சாராவதி, லோககதி, களமா, விதஸ்தா, சந்திரபாகா, சரளா, பஜ்யோஸ்னி, மதுமதி, பினாகினி என்ற இவற்றின் தீர்த்தங்களிலும் வசிக்கிறார்கள். பஞ்சரோக விஸ்தாரம் உள்ள காசி விஷாலாட்சி தேவியுடன் ஈஸ்வரன் ஆராதிக்கப்படும் அவிமுக்தியும் காலபைரவ கஷேத்திரமுமான கபால மோஷனமும் விசேஷ சேத்திரங்களாம். எங்கே மரித்தவர் ருத்ரத்துவம் அடைகிறார்களோ அதுவே ஸ்ரீ காசி என்று அறிவாயாக. கயையும் பிரயாகையும் ஸ்வஸ்திகரம் என்று சொல்லப்பட்டன. அங்கே பிண்ட பிரதானம் பித்ருக்களுக்கு திருப்திகரமானது. மகிஷ வடிவான அசுரன் தேவியால் கொல்லப்பட்ட கோதார சேஸ்திரம் மனிதர்களுக்கு மிகவும் சிரேஷ்கரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். நர நாராயணர்களால் தேவி திகம்பரிகர் பூஜிக்கப்பட்ட பத்திகிராசிரமம் சேவிக்கும் ஜனங்களுக்கு உயர்வை கொடுக்கும். ஷாராங்கம் என்ற வீணையோடு கூடிய தேவி மேத மகேஸ்வரன் உம்மாள் நைமிஷத்தில் ஆராதிக்கப்படுகிறார். அப்படியே அமரநாதம் மகா புண்ணியகரமானது. ஓங்காரத்தில் ஈசன் சண்டிதேவியுடன் இருக்கிறார். புஷ்கர மகாஸ்தனத்தை பற்றி முன்னமே சொல்லி இருக்கிறேன். அங்கே ருஜோகந்தி தேவ புருஷுதா தேவியுடன் இருக்கிறார். அப்படியே ஆஷாடேசர் ரதிஷையுடன் ஆஷாடியிலும், முண்டிதேவரும் தண்டிகாதேவியும் தண்டி முண்டியிலும், லகிஷரும் அனங்கா என்ற சர்வமங்களா தேவியும் லாகூலத்திலும், பரேசர் பூதேவி பாராபூதியிலும், குஷ்மேஷரும் குஷ்மேஷியும் அரளாசேத்வரத்திலும், மங்களதேவியும் சங்கரரும் கைலையிலும், ஸ்தானுவும் ஸ்தானுப்பிரியாவும் குருஷேஸ்திரத்திலும், உக்ரரும் உக்ரங்காதேவியும் கழகத்திலும், சுயம்பு சிவனும் சுயம்புவா தேவியும் தாளகத்திலும் விளங்குகின்றனர். சூரியன் ஈசனை ஆராதித்து கிரிதார்த்தனான அஷ்டகாச சேஸ்திரமும், கைலாசத்தை காட்டிலும் மேன்மையான கீர்த்தி வாசஸ்தலமான கீர்த்திவாச சேஸ்திரமும், சிருஷ்டியின் பொருட்டு பிரம்மதேவனால் ஆராதிக்கப்பட்ட பிரம்மராம்ப சமேத ஸ்ரீ மல்லிகார்ஜுனருள்ள ஸ்ரீசைலமும், வியாசர் ஆராதித்த பிருங்கமுகரான பிருங்கமுகரளாம்பிகை சமேத சங்கரர் உள்ள காளஹஸ்தியும், தவம் புரியும் காமாட்சியால் கட்டி கொள்ளப்பட்டு வளைகளின் அடையாளங்களோடு கூடிய ஏகம்பர ஈஸ்வர சேஸ்திரமுமான காஞ்சிபுரம் என்னால் சொல்லப்பட்டன. மேலும் தில்லைவனத்தில் வியாக்கிரபுரத்தில் நடராஜர் பதஞ்சலியால் உபாசிக்கப்படுகிறார். திருவெண்காட்டில் சிவனை ஆராதித்து ஐராவதம் தன் முறிந்த தந்தம் திரும்ப வளரப் பெற்றது. தன் பாவ விமோச்சனத்திற்காக ஸ்ரீராமர் சேதுவில் ஸ்ரீராமலிங்க ஸ்தாபனம் செய்தார். ஜகத்ரக்ஷையின் பொருட்டு ஜம்புகேஸ்வரத்தில் சிவன் ஆராதிக்கப்படுகிறார். மணிமுக்தா தீர்த்தத்தில் விருதாச்சலத்தில் ஈஸ்வரன் சதா பிரத்யட்சமாய் இருக்கிறார். மத்தியார்ஜுனத்தில் கௌரி சமேத சிவ சர்வ வரங்களையும் கொடுக்கிறார். சோமநாதத்தில் மரணமடைந்தவர் திரும்ப பிறப்பதில்லை. சித்த வட கஷேத்திரத்தில் சித்தர்களால் ஜோதிர்லிங்கமாக ஆராதிக்கப்படுகிறார். கமலாலயத்தில் வால்மீகீஸ்வரரை சேவித்து ஹரிலட்சுமியை அடைந்தார். இன்றைக்கும் பிரம்மாவும் விஷ்ணுவும் மோட்சத்தின் பொருட்டு சிவனை திருக்கழுக்குன்றத்தில் சேவிக்கிறார்கள். கலியுக முடிவில் பிரளயத்தில் ஓரொரு இடத்தில் பார்வதிபதி துரோணபுரத்தில் இருப்பார். முன்காலத்தில் இந்திரஜித்து சிவனை ஆரிய புஷ்ணகர்ணி தீர்த்தத்தில் பிரம்மபுரம் என்ற கஷேத்திரத்தில் ஸ்தாபித்தான்.
பாவத்திற்காக சந்திரமௌலீஸ்வரனை ஞானசேஸ்திரமான ஸ்ரீ கோடியில் ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். பரசுராமர் கோகர்ணத்தில் சிவனை ஆராதித்து ஸ்வர்க்கத்தை கூட விரும்பவில்லை. திரிபுராந்தகத்தில் சிவனை தரிசித்தால் நரக பயம் இல்லை. காலார்ஜனத்தில் சிவனை ஆராதித்தால் பக்தர்கள் பாவங்கள் நசித்து சம்சாரத்தினின்றும் விடுபடுகிறார்கள். பிரியாளவனான சேஸ்திரத்தில் மாலை வேண்டி உபமன்யுவின் பொருட்டு பார்க்கலடை அம்பிகாபதி உண்டு பண்ணினார். பிரபாஸ்தலத்தில் கௌரி ஸ்ரீகளால் பூஜிக்கப்பட்டு அவர்களுக்கு அழிவற்ற பலனை கொடுத்தார். தான் செய்த பாவங்களை நீக்கி மோட்சமடைய வேண்டி தக்ஷன் வேதாரண்யத்தில் ஈஸ்வரனை பூஜித்தான். ஹேமகூடத்தில் ஈசனை ஆராதித்தவர்களுக்கு புனர்ஜன்ம பயமில்லை. வேணுவனத்தில் அம்பிகை மூங்கிலினில் முத்துமணியாக உண்டானாள். அது பாவ நசகரமான கஷேத்திரம். ஜலத்ரதன் தவம் புரிந்து கனகநாயகனாக பெற்றது ஜலசேத்திரம். ஜுவாலமுகியில் ஜுவாலாமுகி தேவி காலருத்ரனை ஆராதித்தாள். பத்ரவடத்தில் சிவனை ஆராதித்து ஹேம்பரன் கணபதியானான். நியோகிரதனத்தில் காளிக்கும் சிவனுக்கும் தாண்டவத்தில் போட்டி ஏற்பட்டது. கந்த மாதானத்தில் ஆஞ்சநேயர் மிருத்யுஞ்சனையை பூஜித்தார். கோபர்வத்தில் சம்புவை சேவித்து அவர்கள் பிரசாதத்தால் பாணினி வியாகரணனான சிரேஷ்டரானார். வீரகோஷ்டத்தில் சிவகிருபையால் வால்முகி கவி சிரேஷ்டரானார். மகா தீர்த்தத்தில் பிரம்மா விஷ்ணு முதலானோருக்கு சிவவேதங்களை கற்பித்தார். மாயவரத்தில் இந்திரன் வஜ்ராயுதம் பெற்றான். வைகை தீர்த்தத்தில் மதுரையில் கலியுகத்திலும் கூட சுந்தரேஸ்வரர் மிகவும் விளங்குகிறார். கும்பகோணத்தில் சிவத்திருவையால் கங்காதேவி மாசி மாதத்தில் பிரசன்னமாகி சகல பாவங்களையும் போக்குகிறார். திரியகம்பகியில் ஸ்கந்தன் தாரகனை கொல்ல சக்தி ஆயுதம் பெற்றான். ஸ்ரீ பாடலத்தில் தன் ஜாதி சுத்திக்காக தரிசங்கு சிவனை ஆராதித்தார். கதம்புரியில் உன் பொருட்டு சம்பு யமனை திரிசூலத்தால் குத்தினார். அவினாசியில் படிக்கண்டருக்கு சிவன் கிருபை கூர்ந்தார். தொடர்ந்து தெரிந்து கொள்ள நீங்களும் இணைந்திருங்கள் திருப்புகழ் அடிமை சேனலுடன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா, அருணாச்சலா, ஆறுமுகா, ஆரூரா, தியாகேஷா. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம். முருகா சரணம்.